நடிகர் விஜய் அவர்கள் இப்ப திடீர்னு மனைவி சங்கீதா வீட்டுக்கு எக்கச்சக்கமான ஸ்வீட் கேஸ்களை அனுப்பி வச்சிருக்காரு. அந்த ஸ்வீட் கேஸை திறந்து பார்த்துட்டு மனைவி சங்கீதா அதிர்ச்சிக்குள்ளானது மட்டும் இல்லாம சோகத்துல மூழ்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்குது. விஜய் அவர்கள் இப்ப சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள போறாரு. இதுக்காக ஒரு ஊருக்கும் போயிட்டு அவரோட பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு. கடந்த ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அவருடைய சொத்துக்கள் விவரத்தையும் மனைவி பெயர்லையும் மகன்கள் பெயர்லையும் அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ கடன் கொடுத்துருக்காங்க அப்படி அடிப்படையில் எக்கச்சக்கமான விஷயங்களை வேட்புமனு தாக்கல் வெளிப்படுத்தியிருக்காரு. இது மூலயமா 600 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய சொத்துக்களுக்கு அவர் அதிபதியாக இருக்காரு அப்படிங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல விஜய் அவர்கள் இப்போ வேட்புமனு தாக்கல் பண்ணதுக்கு பிறகு அவருடைய சொத்து விவரத்தை வெளியிட்டிருக்காருல்ல, அதுல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கு, நம்பகத்தன்மை இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களும் தாவேக தொண்டர்களும் ஒரு பக்கம் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இவர் சொல்றத உண்மை இருக்கா அப்படிங்கிற மாதிரி எப்ப வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் சில சோதனை நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தேர்தல் அதிகாரிகள் சில விஷயங்களை திட்டமா போட்டிருக்காங்களாம். அதனாலவோ என்னவோ தெரியல, தனக்கு சொந்தமான சொத்துக்களை மட்டும் வீட்டில் வச்சுக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய, அதாவது தான் மனைவியோட பொருட்கள், தான் மனைவி பெயரில் இருக்கக்கூடிய பொருட்களை தான் பயன்படுத்த முடியாத அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு ஸ்வீட் கேஸில் வச்சு அந்த ஸ்வீட் கேஸை மனைவி சங்கீதா வீட்டுக்கு இவர் அனுப்பி வச்சிருக்காராம். காரணம் என்னன்னா, ஒருவேளை தேர்தல் விதிமுறை நடத்தல இருக்கும்போது தேர்தல் அதிகாரிகள் வீட்டுக்கு வந்து உண்மையாவே விஜய் வேட்புமனு தாக்கலில் குறிப்பிட்டிருக்க விஷயங்கள் உண்மைதானா, அந்த சொத்துக்கள் மட்டும் தான் அவர்கிட்ட இருக்கா அப்படின்னு வரும்போது கணக்கில் வரக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் அவர் கணக்கு காமிக்கலாம். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் மனைவி பெயரில் இருக்கக்கூடிய சில சொத்துக்கள் அவர் வீட்டில் இருந்தாலோ, இல்லை தனக்கு சம்மந்தம் இல்லாத தாம் பேரில் இல்லாத மனைவிட பொருட்கள் வீட்டில் இருந்தாலோ கண்டிப்பாக அது அவருக்கு இடையூறை ஏற்படுத்தலாம். எப்போ விஜய்க்கு என்ன மாதிரி பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நம்ம நினச்சே பார்க்க முடியல. ஒரு நாளும் ஒரு பிரச்சனையை அவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ தேவையில்லாமல் எந்த பிரச்சனையும் வந்திருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மனைவியோட பொருட்கள், தான் மனைவி பெயரில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் ஒரு ஸ்வீட் கேஸில் வச்சு அந்த ஒரு ஸ்வீட் கேஸை தன்னோட உதவியாளர்கள் மூலயமா மனைவி சங்கீதா வீட்டுக்கு அனுப்புறதுக்கு திட்டம் போட்டிருக்காராம். அந்த ஸ்வீட் கேஸை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சங்கீதா ஒரு பக்கம் ஷாக் ஆனாலும் இன்னொரு பக்கம் அவர் எதுக்காக அனுப்பியிருப்பார் அப்படிங்கிறத கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, காமெடி நடிகராக வளம் வரக்கூடிய மதுரை முத்து இப்போ ரீசெண்டாக சொந்தமாக ஒரு கார் வாங்கியிருக்காரு. அதோட ஃபோட்டோவை ஷேர் பண்ணி ஒரு காமெடியான கேப்ஷனும் கொடுத்து ரசிகர்களை சந்தோஷப்பட வச்சிருக்காரு. பட்டிமன்ற மேடைகளில் தான் பயணத்தை ஆரம்பிச்சிருக்கூடிய மதுரை முத்து தன்னுடைய தனித்துவமான பேச்சு, அப்புறம் நகைச்சுவை சம்பந்தமான விஷயங்கள், இது மூலயமா இப்போ சின்னத்திரையில் வளம் வந்துட்டு இருக்காரு. தொலைக்காட்சி பக்கம் வந்திருக்கக்கூடியவர் கலக்கப்போவது யாரு, அஸ்தப்போவது யாரு உட்பட இப்போ ரீசெண்டாக குக்கு வித் கோமாளி வரைக்கும் எல்லா ஷோலையுமே பல முக்கியமான பங்களிப்பை கொடுத்து காமெடி நடிகராக வளம் வந்துட்டு இருக்காரு. சின்ன திரை நிகழ்ச்சிகள் மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான பட்டிமன்ற நிகழ்ச்சிகளையும் கலந்துக்கிட்டு பல பப்ளிக் ஈவெண்ட்லையும் கலந்துக்கிட்டு மக்களை மகிழ்ச்சி வந்துட்டு இருக்காரு. தன்னோட நகைச்சுவை பேச்சாளர் சிரிக்கக்கூடிய மதுரை முத்து எப்போதுமே இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருக்கக்கூடியவர். அவர் இப்போ ரீசெண்டாக ஒரு சூப்பர் பதிவை போட்டிருக்காரு. அதாவது தன்னோட 2 மகளையும் கூப்பிட்டு போயிட்டு புதுசாக ஒரு ரெட் கலர் டாடா சியரா காரை வாங்கியிருக்காராம். அந்த காரை வாங்கி அதுக்கே என்ன கேப்ஷன் கொடுத்துருக்காருன்னா, எங்கள் வீட்டில் சிகப்பாக ஒரு குழந்தை பிறந்திருக்கு, உடனே பிரம்மாண்ட காரை பார்த்தீங்கன்னா டைட்டில் போட்டுறாதீங்க, பீதியை கிளப்பாதீங்க, இன்னும் ஃபர்ஸ்ட் இஎம்ஐ கூட கட்டலன்னு சொல்லி ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்காரு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.